தனுஷோட 54வது மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேரு கரை. வேல்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. கிளிம்ஸ் நல்லா இருக்குது. படம் சம்மரில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் அருள்வான். இந்த படத்தில் அருள்நிதி லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எமோஷனல் ட்ராமா மூவி. படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி வந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் வர பிப்ரவரி 13 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. தலைவர் 173 படத்தோட ஷூட்டிங் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இன்றைக்கி ரஜினிகாந்த் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படம் இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். பூகி படத்தில் இருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்கு. இந்த படத்தை விஜய் ஆண்டனி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு லவ் மூவி. படம் வர பிப்ரவரி 13 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பென்னி. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ்லேயும் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் எல்லம்மா. இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் மல்டி லாங்குவேஜ்லேயும் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் யூத். இந்த படத்தில் அந்த அஃபிஷியல் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. கென் கருணாஸ் இந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணி லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு லவ் மூவி. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் த மம்மி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்டர் கிருஷ்ணா இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி மூவி. படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் டயக்ராம். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் சித்து லீடர் நடிக்கிறாரு. வேல்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். மரகத நாணயம் 2 படத்தில் இருந்து அஃபிஷியல் ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி, நிக்கி கல்ராணி, பிரியா பவானி சங்கர் லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை புரி சேதுபதி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் டார்க் ஹெவன். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இந்த படம் வர ஏப்ரல் 3 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் பிளாக் கோல்டு. இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி வெற்றி லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சம்மரில் ரிலீஸ் பண்ண போகிறதா போஸ்டர் மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் குட் சாலிட்ஸ். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதாவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் இந்த 2026 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ஸ்ட்ரீட். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலையரசன் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி தான் ஸ்வீட்டி நாட்டி கியூட்டி. இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 6 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இது 18+ மூவி. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் தாய் கிழவி. இந்த படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்கு. இந்த படத்தில் ராதிகா சரத்குமார் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் இந்த பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகுது. இப்போ திரௌபதி 2 படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 23 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. டிமாண்டி காலனி 3 படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் லீடர் நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் சர்தார் 2. இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்குது. PS சுந்தரன் டைரக்ஷனில் கார்த்தி லீடர் நடிக்கிறாரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ஆலி. இந்த படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் லீடர் நடிச்சிருக்காரு. படம் இந்த 2026 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. கப்புள் ஃப்ரெண்ட்லி படத்துலேருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்குது. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் வர பிப்ரவரி 14 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தமிழ் மூவி தான் லெனின் பாண்டியன். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா லீடர் நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தெலுங்கு மூவி தான் டேட். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு எமோஷனல் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் பாரிஸ் கஃபே. இந்த படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் கொக்கரக்கோ. இந்த படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் சமுத்திரக்கனி லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் அபர்ணாதி லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். வாத்தியார் குப்பம் 2 படத்துலேருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவியே ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. தசமா கான் படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியே ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் காட்டாளன். இந்த படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயும் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். ஏ லேலோ அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ரூரல் காமெடி ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். பாபி சிம்மாவோட 25வது மூவிலேருந்து அஃபிஷியல் பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். சிறை படத்துலேருந்து பொங்கல் ஸ்பெஷல் போஸ்டர் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த படம் கிராண்டாக தேட்டரிகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் ஓடிடி அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். களம் காவல் அப்படின்ற ஒரு மலையாள மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோனி லெவலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு 4 லாங்குவேஜ்லையுமே சோனி லெவலில் இன்றைக்கி இந்த படம் ப்ரீமியர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் மூவி தான் டெட்டல். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ சீரீஸ்லேருந்து இப்போ ஜனவரி 30 அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தான் த லின்கான் லாயர். இந்த படத்தை வர February 5 இங்கிலீஷில் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போஸ்டரே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் த பல்ஃப். இந்த படத்தில் இருந்த அஃபிஷியல் நியூ மூவி பார்த்தீங்கன்னா வர February 25 அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி மூவி தான் மேன் ஆன் த ரன். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வர February 27 அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.